கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. முன்னாடிலாம் மைக்கேல் ஜாக்சனுக்கு பெண்கள், அதுவும் இளம் பெண்கள் எல்லாருமே வந்து ரசிகர்களாக அப்படியே கூட்டமாக அப்படியே அவர் வந்தாருன்னா அப்படியே கையை எழுதிட்டு அப்படியே பிடிச்சி கையை தொட்டு பார்க்க முடியுமா அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ரெஸ்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே ஹிட்மேன் நடந்து வரும்போது அப்படியே அவர் கையை தொடுவாங்களா, அவரோட கண்ணாடி கிடைக்குமா அப்படின்னு அப்படியே அப்படி எங்கி போயிருப்பாங்க. அப்படி தமிழில் யாருமே இல்லையே, யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா? அப்படியே விஜய், அஜித்னு எவ்வளோ பேர் இருந்தாலுமே இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் அப்படியே போய் புட்டிச்சு அப்படியே ஜாம்பி கூட்டம் மாதிரி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி விஜய்க்கு கூட அந்த அளவுக்கு இல்லை. சரி, வேறு யாரோ ஒருத்தர் வர போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக காலேஜு கூட்டம், அப்படியே ஒரு பெண்கள் கூட்டம்லாம் ஒருத்தரை பார்த்து அப்படியே ஓடுது, அப்படியே ஜாம்பி கூட்டம் மாதிரி ஓடுறாங்க. என்னென்னு பார்த்தா நான் கூட ஒருவேளை விஜய் அவர்களுக்கு தான் இளம் பெண்கள்லாம் வந்து பயங்கர ரசிகை ஆகிட்டாங்களா, அவர் வந்து தேர்தலுக்கு வர்றதுனால இந்த பாஸ் ஆனதுனால நிறைய பேருக்கு அந்த சன்மானம்லாம் கொடுக்குறாருல, அதனால பயங்கர ஃபேன் ஆகிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த தாயிலே வந்து நிற்கிறாரு. இவர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னா, ஒரு டைமில் இதே மாதிரியே இந்த சட்டை பட்டனு 2-3 பட்டனை அப்படியே திறந்து விட்டுக்கிட்டு கையில் கயிறை கட்டிக்கிட்டு காப்பை போட்டுக்கிட்டு இந்த தலைமுடியெல்லாம் அப்படியே இது பண்ணிக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு காலேஜுக்கு உள்ளே போகணுன்னா யாரா நீன்னு கல்தம்பட்டியில் அடிப்பாங்க. காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பில் நின்னா கூட உடனே ஈவ்டீசிங்னு சொல்லிட்டு போலீஸ் பிடிச்சி போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தரை, அதுவும் அவர் வந்து ரீல்ஸ் போட்டு வந்து அவருக்குன்னு தனியாக அப்படியே ரீல்ஸில் கூட அவர் ஏதோ ஒன்று பெருசாக எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. வேறு ஒரு பாட்டுக்கு ஸ்லோ மோஷனில், அதுவும் அந்த ஸ்லோ மோஷனுங்கிறது இவர் ஒரு 60 ஃப்ரேம் பர் செகண்ட் 120 ஃப்ரேம் பர் செகண்டில் ஒரு கேமரா செட் பண்ணி லைட்டிங் செட் பண்ணி அது பயங்கரமாக அதுக்கான ஸ்லோ மோஷனுக்கு ஏதோ பயங்கரமாக மெனக்கெட்டு இருக்காருன்னா அந்த நாலேஜ்லாம் அவர் கிடையாது. இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லேயும் டிக்டாக்ல அந்த வீடியோலேயே இந்த எஃபெக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே ரீல்ஸ்குள்ளே இன்றைக்கி ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக வேறு லெவலில் அப்படியே ரசிகையாக மாறின ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரசிகர் கூட்டமாக இருக்கக்கூடிய இவருக்கு ரசிகர் கூட்டமாக இருக்கக்கூடிய 2K கிட்ஸை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த 2K கிட்ஸோட டெய்லி ரூட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி, சாஸு, அப்புறம் ரிசர்ச்சு. இது என்னடா புள்ளி, சாஸு, ரிசர்ச்சு, இந்த 3 விதமாக தான் இவங்க போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ஹியூமனிட்டியும் இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு புள்ளி. அவங்க அம்மா எழுந்திரிச்சு போயிட்டு கோலத்துக்கு புள்ளி வைக்க போகும்போது கூட அதை எழுந்திரிச்சு போய் பார்த்துட்டு, அம்மா டிஎம் பண்ணிட்டேன் போய் பாருங்கள் லிங்க்குங்கிறான். எதுக்குடா டிஎம் பண்ணால் என்னென்னா, புள்ளி வச்சா அவங்களுக்கு லிங்க்கு கிடைக்கும். எந்த லிங்க்கு? அந்த லிங்க்கு கிடைக்கும். வாசல்லா கோலம் போத் புள்ளி வச்சின் சர்ச்செக் டிஎம் நூ சோலான்சா. அந்த மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக மணியோட மணி கிடச்சிருச்சு, டிடிஎஃப் வாசனோட வீடியோ கிடச்சிருச்சு, இந்த பையன் ஏதோ சாதனையெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா திருச்சி சாதனாவோட வீடியோ லிங்க் கேட்டு புள்ளி வச்சுக்கிட்டு இருக்கான். இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். இந்த புள்ளியெல்லாம் இவங்க காலில் எந்திரிச்சோன்னா பல்லு கூட விளக்காமல் ஒரு பக்கம் இவங்க புள்ளி வைக்கிறதும், இவங்க அம்மா எந்திரிச்சு வீடு நல்லபடியாக இருக்கணும், நம்ம புள்ள நல்லபடியாக இருக்கணும் சாமி கும்பிட்டு வாசலில் அப்படியே அலங்காரமாக நல்ல கோலம் போடுறதுக்கு புள்ளி வைக்கிறாங்க. இது ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகுது ஒன்றா. இந்த புள்ளிலாம் வச்சு அதுக்கான வீடியோவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் சில பேர் வந்து ரொம்ப மனிதாபிமானமே இல்லாமல் வீடியோவே கொடுக்காம இருப்பாங்க ட்விட்டரில். அந்த மாதிரி ஆளுகள்லாம் கடந்து போய் சில வீடியோவையும் இவங்க கலெக்ட் பண்ணி ஒரு 10 வீடியோ 20 வீடியோ எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இது இல்லாமல் மத்தியானம் சாஸு, குட்டப்பாவாடை போட்டு ஒரு பொண்ணு ஆடிட்டு இருக்கும், அந்த பொண்ணோட சாசு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பான். இதை பார்த்தோன்னா எதுக்குடா இந்த குட்டப்பாவாடை போட்ட பொண்ணோட சாசை இவன் கேட்குறான் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்புறம் தான் தெரியுது அது சாஸ் இல்லை, ஏன்னா சோர்ஸ் தான். ஏதோ ஒரு பொண்ணு எங்கேருந்தோ ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணோட சோர்ஸை கொடுங்க, இந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுங்க, இந்த பொண்ணோட வீடியோ ஏதோ லீக் ஆகிடுச்சாமே அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. சரி, இது எல்லாத்தையும் வாங்குறானே என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுப்பான். நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே ரிசர்ச் பண்ணுவான். என்ன ரிசர்ச் பண்ணுவான் அப்படின்னா, கையில் வந்து நம்ம மணி இருக்கார்ல, ரசிகரின் மணி, அவர் வந்து கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு. அதை வந்து ஃபங்க்ஷனில் நின்று இடி பண்ணிட்டு இருப்பாரு. நடராசன் என்னும் தங்கம்
பொண்ணுங்கள்லாம் பார்த்து அவங்க அம்மாலாம் எல்லாருமே இருப்பாங்க, இப்படி பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மோதிரத்தை ஒரு ரவுண்டு பண்ணிப்பான். அப்புறம் அந்த மணியோட வீடியோ மணியை பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதில் ஒரு மோதிரம் வச்சு அது ரவுண்ட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது காலையில் புள்ளி போடுறான், சாயங்காலம் அதில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இதுதான் இவனோட டெய்லி லைஃப் ரூட்டீனாக இருக்குது. இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய விஷயமே பண்ணிகிட்டு இருக்கான். இவங்களுக்குள்ள 1000 வேட்டையாடு விளையாடு ராகவன் இருப்பாங்க, இவங்களுக்குள்ள 1000 போர் தொழில் சரத்குமார் இருப்பாங்க. அந்த அளவுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க இது யாரோட உடல் பாகம் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக தெரியும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒருத்தரோட பாடி பார்ட்ஸை போட்டிங்கன்னா இது யாருதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. ஆனால் இதுக்கு நடுவுலேயே சில விஷயமும் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இந்த நடு விரலில் நெயில் இல்லாத நகம் இல்லாத ஒரு பொண்ணை எடுத்து போட்டு வேற ஒரு இடத்துல ரவுண்டு போட்டு புரிஞ்சவன் பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டும் போடுவான். அதே நேரத்தில் கண்டக்டர் அங்கிளும் போலீஸ் அங்கிளும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு போய்ட்டு சூப்பர், இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயமும் பண்ணுவான். அப்புறம் வந்து இந்த பெண்களுக்காக பயங்கரமான போஸ்ட்டும் போடுவான். கடைசியில் நைட்டு போயிட்டு அவன் சேகரித்து அதை வச்சு அவன் வேலையும் பார்ப்பான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு இருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ன்னு போனீங்கன்னா அங்கே வந்து சில க்ரௌட் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக்கில் சாஸ் குரூப்னு இருப்பாங்க, ஷேரிட்டில் கூட சில பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி அங்கே இங்கேன்னு பிரிஞ்சு இருப்பாங்க. முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் இவங்க எல்லாருமே இருப்பானுங்க. இவங்க எல்லாருமே இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்துக்காக ஒன்று கூட்டினாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணியோட மணிக்காக. ஸோ நம்ம ரசிகனின் ரசிகன் மணி அவர்களோட மணிக்காக ஒன்று கூட்டினாங்க. அதுலேயே கொஞ்சம் டிடிஎஃப் வாசன், சாதனா ஆண்டி இப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்தை ஆட் பண்ணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆத்தத்தா போது மாமி கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. அப்புறம் இப்போது காப்புரிமை, முக்கியமாக வந்து காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இளையராஜா அவர்களுக்கு வந்து நம்ம பாடம் புகட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இளையராஜா ஒரு பாட்டு போட்டிருக்காரு. இந்த பாட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இது என்னோடது, இது எனக்கு சின்ன தொகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் வந்து நம்ம ரசிகனின் ரசிகன் மணிக்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவரோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தையே எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க, அப்போ கூட அது எந்த இல்லை அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்கிற அளவுக்கு இருக்காரு இளையராஜா. இதை அவர்கிட்ட கற்றுக்கணும். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்போது இவ்வளோ நேரம் இந்த 2K கிட்ஸு ஆம்பளை பசங்களாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பேசணும். பெண் பிள்ளைகள், இந்த 2K கிட்ஸு பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேசி ஆகணும் இல்லை, ஆண்களை மட்டும் நம்ம தகக்கூடாதுல்ல. ஸோ இந்த ரசிகனின் ரசிகன் மணியோட ரசிகைகள், இப்போது இவரோட இந்த ரசிகைகளோட சில கமெண்ட்ஸு, அந்த முறுக்கு விட்ட மீசை, பிங்க் கலர் லிப்ஸு, நெத்தியில் குங்குமம், ஆளையே கொல்ற கண்ணு, இவ்வளோ க்யூட்டாக இருக்கிறவங்கள திட்டுறவங்க, கேவலமான கமெண்ட் போடுறவங்கள பற்றிலாம் கவலையே படக்கூடாது, தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த கண் இருக்கே பா, என்னமோ பண்ணுது, என்ன தான் உங்களுக்குலாம் பிரச்சனைன்னே தெரில. என்னடி சொல்ற? ஐ ஸ்டார்டட் சைட்டிங் ஒன்லி யூத். ஓகே, நீ என்ன சொல்ற? அழகனே, இந்த கமெண்ட் இதுக்கு அப்புறம் படிக்கக்கூடாது. தனுஷ் சார் ஆக்டிங் ஈக்குவலாக நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க தனுஷ் சார். என்னடி சொல்ற? அடுத்ததாக, அழகே உன்னை பார்க்க நான் வியந்து போகிறேன், அந்த கடவுளின் படைப்பை எண்ணி இப்போலாம் என் சோகம் போகிறதுக்கு உங்கள் வீடியோ பார்க்குறது என் ருட்டீன் ஆகிடுச்சு தெரியுமா. நான் தான் சொன்னேன்ல, இவங்களோட ருட்டீனே இதுதானே. என் சோகத்தை நிறைய வைக்கிற உங்களுக்கு எந்த எல்லைக்கும் போக தைரியம்னு சொல்லுது என் மனசு. ஐ கான்ட் டிஸ்கிரைப் த வேர்ட் மை எவ்ரிடே ரியலி வானா மீட் யூ சூன். மீட் யூ சூன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் தலைவன் வந்து ஆல்வேஸ் வெல்கம்மா. நீங்கள் வெல்கம் பண்ண விதத்தை தான் நாங்கள் பார்த்தோமே, அதெல்லாம் இந்த வீடியோவில் போட முடியாது. ஏன்னா அண்ணன் பண்ணது கொஞ்சம் சென்சார்டு கண்டென்ட்டு. அந்த சென்சார்டு கண்டென்ட்டையோ ஸ்க்ரீன்ஷாட்டையோ இதில் நான் போட்டேன்னா நம்மளை சென்சார் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் இவங்கெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு அண்ணன் ஆல்வேஸ் வெல்கம்மா அப்படின்னு தான் சொல்கிறாரு. அந்த மாதிரி நிறையா பேரை வெல்கம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் விடுங்க. இப்போது நம்ம ரசிகனின் மணி வந்து அந்த மணி வீடியோவுக்கு என்ன சொல்கிறாருன்னா,
நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி நியூட் வீடியோ கால் பண்ணிச்சு. நம்மளுக்கு அதாவது இந்த மாதிரி நியூட் வீடியோ கால் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா என்ன பண்ணுவோம், உடனே பிளாக் பண்ணிட்டு போமா போய் வேலையை போகிறோமா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவோம்ல. அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ எங்கே உன் ஃபேஸை காட்டு அப்படின்னு இருக்காப்புல. உண்மையாக அவர் சொல்கிறது தான், இதை நான் சொல்லலை. ஃபேஸை காட்டணுன்னா இவர் வந்து கட் பண்ணிட்டாராம், இவர் ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ஏதோ வேறு ஏதோ பண்ணி மாற்றி விட்ருக்காங்களாம். எந்த அளவுக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு அண்ணனை கவுக்கிறதுக்காக என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். என் தங்கச்சிங்கெல்லாம் செய்து இந்த தம்பிங்கள்லாம் மில்லியன் கணக்கில் வியூ போகலை, நீயே வந்து இப்படி இருக்கியே, நீலாம் அவரை பற்றி பேச என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. மில்லியன் கணக்கில் வியூ போகிறவங்க நிறைய பேர் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்களாம் நம்ம விமர்சனம் பண்ணலை, அவங்களாம் நம்ம தாக்கி பேசலை. இவர் வந்து சில பல விஷயங்களும் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, அவர் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இந்த 2K கிட்ஸு நம்ம சொல்கிற ஆட்கள் வந்து இந்த இதெல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணி போட்டதில் அவர் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அது அவரே இல்லைன்னு சொன்னாலுமே. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இவர் விமர்சிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, பெருசாக ஒரு பாட்டு பாடுற திறமையோ, பெருசாக வந்து ஒரு நடிப்பு திறமையோ, இல்லை பயங்கரமான ஒரு டான்ஸ் ஆடுற திறமையோ இதெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கிறத விட ஒரு 1000 பாட்டோ இல்லை 500 பாட்டோ 200 பாட்டு பாடினவங்களாமே நிறைய பேர் டீ கடையில் வேலை பார்க்குறேன், ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்க இதே சமயத்தில் சுத்தமாக திறமையே இல்லாத இந்த மாதிரி நிறையா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சுத்தமாக வெறும் நெகட்டிவாக வந்து பயங்கரமாக பப்ளிசிட்டி ஆனவங்க நிறைய பேர், இவர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரசிகர்களாக இருக்கிறவங்கள பற்றி சொல்லலை, அவங்களுக்கு ரசிகராக இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் தான் உஷாராக இருந்துக்கணும். உங்களோட பசங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, ஏன்னா இவங்களை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களோட மனநிலை தான் வரும். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம பண்ணணும்னு தோணும். அவங்க ஒரு நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ண மாதிரியும் காட்டிப்பாங்க, கல்யாணம் டிவோர்ஸ் பண்ண மாதிரி காட்டிப்பாங்க, பிரிஞ்சு போகிற மாதிரியும் காட்டிப்பாங்க. இது எல்லாமே அவங்க லைஃப்பில் லேட்டராக என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே ஒரு நாடகம் அப்படின்னு அதே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோ இல்லை டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்ஸோ சொல்லிக்கிறாங்க. இதை வந்து வாழ்க்கை ஒரு நாடக மேடை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் இவங்க வாழ்க்கையே நாடகமாக்கி அதை ஒரு மேடையில் கொண்டு போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த ரசிகர்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.